ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். தி ஸ்பீக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படிங்கிற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம தர்மத்தை பத்தி ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ரொம்பவே புவரா இருந்தான். சாப்பாடு வாங்குறதுக்கு கூடி அவன் கிட்ட காசே இல்ல. ஒரு நாள் அவன் ரொம்ப பசியோட வாடிட்டு இருந்தான். யாராச்சும் கிட்ட அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டராச்சு குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தங்களோட வீட்டு கதவு போய் தட்டுறான். அந்த கதவை ஒரு லேடி திறக்கிறாங்க. அந்த லேடி கிட்ட இந்த சின்ன பையன் எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா அப்படின்னு கேக்குறான். இந்த சின்ன பையன் ரொம்ப பசியோடையும் ரொம்ப டயர்டா இருக்கிறத பாத்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு பதிலா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துட்டு வந்து தராங்க. இந்த சின்ன பையன் ரொம்பவும் சந்தோஷம் அடையறான். இந்த நன்றிய நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வருஷங்கள் போகுது. அந்த லேடி ஒரு விதமான ரேரான டிசீஸால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா சர்ஜரி செஞ்சே ஆகணும். ஆனா சர்ஜரி பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட காசே இல்ல. அதனால அவங்க டாக்டர் கிட்டயும் நர்ஸ் கிட்டயும் எனக்கு சர்ஜரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ரொம்பவும் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும். அதனால சர்ஜரி நடந்துருச்சு. அந்த லேடி எந்திரிச்ச உடனே அந்த நர்ஸ் கிட்ட நீங்க எதுக்கு எனக்கு சர்ஜரி பண்ணீங்க, நான் எப்படி இந்த பில்ல பே பண்ண போறேனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த நர்ஸ் சொல்றாங்க நீங்க கவலையே பட வேணாம், உங்களோட பில்ல ஃபாஸ்டா ஒருத்தங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடி ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. எனக்கு பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, யாரு பில் பே பண்ணா அப்படின்னு அந்த நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அந்த நர்ஸ் சொல்றாங்க எங்களோட ஹாஸ்பிட்டலோட டாக்டரே உங்களோட பில்ல பே பண்ணிட்டாங்க. அந்த டாக்டர் யாரு அப்படின்னு அந்த லேடி கேட்கும் போது அந்த டாக்டரே உள்ள வராரு. அந்த டாக்டர் இந்த லேடி கிட்ட சொல்றாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு பசியால வாடுற பையனுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் தந்து உதவி செஞ்சீங்கல்ல, அந்த சின்ன பையனை நானும் கடினமா உழைச்சு இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த லேடி ரொம்பவும் சந்தோஷம் அடையறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாராச்சும் கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம மனதார ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்றது, சர்வீஸ் பண்றது, இது எல்லாமே தான் ஹையஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தர்மா. நம்ம யாராச்சும் உதவினாதான் நம்ம ஒரு நாள் ஏதாவது கஷ்டத்துல இருக்கும் போது கண்டிப்பா சுவாமியே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி செய்வாரு, கண்டிப்பா நம்மளுக்கு உதவுவாரு. சுவாமி சொல்றாரு, hands that serve are holier than the lips that pray. நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா, மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு சுவாமியோட கிரேஸும் பிளெஸிங்ஸும் கிடைக்கும். தர்மா நம்மளோட டியூட்டி. அதனால நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதையும் நம்மளோட டியூட்டியா நினைச்சிட்டு பண்ணணும். சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். அதே மாதிரி நம்ம எந்த காரியம் எந்த ஒர்க் பண்ணாலும் அதோட ரிசல்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த காரியத்தை பண்ணணும். இதுதான் நிஷ்காம கர்மா. நம்ம பகவத்கீதையில படிச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம சுவாமியோட சேயிங்ஸ் ஆன லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர், இத நம்மளோட டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ஜெய் சாய்ராம்.